ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளை கூட உங்களை காணும்படியாக கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் தொடக்கத்தால் தியானிக்க போகிற நம்முடைய வேத பகுதியை நம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்ததாமே ஒரு வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும், அடியை மறைத்து வெளிப்படும், உடைய நாமம் மேம்பட உதவி செய்யும். நேரடி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க போகிற மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார், Why did Jesus Christ die அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இந்த நாளிலே நாம் சில வசனங்களை பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் பார்க்கும்போது எப்பொழுது மரித்தார் என்ற ஒரு காரியத்தை நாம் தியானம் பண்ணினோம். நாம் வெள்ளநட்டோர்களாக இருக்கும் பொழுது, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளில் பார்க்கும்போது ஏன் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்கிற ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு முன்பாக சொல்லும்படி நான் விரும்புகிறேன். நிலந்த காலங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை மையமாய் வைத்து அநேக காரியத்தை நாம் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சிலுவை என்றால் நாம் இல்லை என்றால் நாம் கூட இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததுனால தான் இன்றைக்கு இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம். இந்த வேத புத்தகம் இருக்கிறது, அநேக காரியத்தை நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியம். முக்கியமாக அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, நம்மை ஆண்டவரிடத்திலே சேர்க்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். Jesus Christ died for us to be coming closer to God. ஆண்டவரிடத்திலே நெருங்கி வரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். இதான் முக்கியமான காரியம். அதற்கு ஆதாரமான வேத வசன பகுதி 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார், Why did he die அப்படின்னு சொல்லும்போது வசனம் சொல்லுது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னன்னா, அவர் மரித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் என்னன்னா, நம்மை தேவனிடத்திலே அவர் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஆவல் உள்ளவராக அவர் இருந்தார். அப்ப ஏன் ஆண்டவர் நம்மை அவரிடத்துல சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுக்கு முன்னே நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி எபேசியர் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில, எபேசியர் 2nd chapter verse 13, எபேசியர் 2:13, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். So what was the condition if Jesus Christ did not die? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய காரியம் என்ன, why should he die, ஏன் அவர் மரிக்கணும் அப்படின்னா, இங்க வசனம் சொல்லுகிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. அப்பனா what was our condition? We were away from God, we were not near to God. ஆண்டவருக்கு பக்கமாக இல்லை, ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறோம். தேவனை விட்டு நாம் தூரமாக இருக்கிறோம் என்றால் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எப்படி சமீபமானோம் என்று சொல்லி பார்க்கும்போது, இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். So we became close to God because of the blood of Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுனால ஆண்டவர் அருகிலே நாம் கடந்து வருவதற்கான பாக்கியம் நமக்கு கிடைத்தது. இதை நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். Why did Jesus Christ die? ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்றால், நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படியாக அவர் மரித்தார். He died to bring us closer to God. ரொம்ப முக்கியமான காரியம். தூரமாக இருந்த நம்மை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இதே 3:18 வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அப்படின்னா அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, what is our condition? We are not only far away, we are unrighteous. அநீதி உள்ளவர்களாக நாம் இருந்தோம்.
மத்தேயு 17வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போ பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்படின்றார். சோ நம்ம அட்ரஸ் பண்ணும்போது பாருங்க, தூரமாக இருந்தவர்கள், பொல்லாதவர்கள், அக்கிரமக்காரர்கள், அநீதி உள்ளவர்கள், இப்படி சில வார்த்தைகளை தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. இதனுடைய ரியல் ஸ்டாண்டிங் ஆண்டவருக்கு முன்னாடி நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது the real standing is that we were not righteous, we were not holy, we were away from God. ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாக தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ரோமர் 3வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அப்படின்னு சொல்லப்படுது. everybody had committed sin. என்னைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்களோ அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த பாவ சுபாவம் என்று ஒன்று இருக்கிறது. நல்லது வேணா நம்ம சொல்லிக் கொடுத்து இது செய்யுங்கன்னு சொல்லலாம். பாவத்தை வந்து செய்யறது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கா they try to sin. அவங்களுடைய வாழ்க்கையில வளர 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 பாத்தீங்கன்னா they get used to it. பொய் சொல்ல கத்துக்கிறாங்க, திருட கத்துக்கிறாங்க, ஏமாத்த கத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிற ஒரு காரியம். கோபங்கள், வைராக்கியங்கள், இப்படி எத்தனை காரியத்தை பார்த்தீங்கன்னா nobody taught people to be angry, nobody taught people to do this. ஆனா அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது வருது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த சிம்பிள் நேச்சர் இருக்கு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தேவனை விட்டு தூரமா இருக்கிறாங்க. அப்ப தேவனிடத்துல யாராவது சேர்க்கணும் அப்படின்னா யாராவது வந்து மறிக்கணும். பிகாஸ் அந்த பாவத்தினுடைய சம்பளம் என்ன அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல, ரோமர் 6 chapter 23rd verse, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. The wages of sin is death. மரணம் என்ற ஒரு வார்த்தை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் பாத்தீங்கன்னா மரணம் என்று சொன்னாவே நமக்கு பொதுவாகவே இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா சரீர மரணத்தையே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். We always think death அப்படின்னா பிசிக்கல் டெத் தான் நினைக்கிறோம். ஆனா இந்த பிசிக்கல் டெத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா there is going to be a judgment. அதுக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை அப்படின்னா அக்கினி கடலிலே நாம் தள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அது 2ஆம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கதான் என்ன ஆகுது அப்படின்னா we are being totally separated from God, eternal separation from God. ஆண்டவர் நித்திய காலமாக நாம் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறோம். ஆனா அந்த இடத்துக்கு பாருங்க நரகம் என்று கூட வேதம் சொல்லுகிறது. அப்படி சொல்லும் போது அந்த இடத்துக்கு மனிதன் செல்லாதபடிக்கு அந்த மனிதன் தேவனிடத்திலே சேரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அப்ப இந்த பாவத்துக்கு என்ன தண்டனை அப்படின்னா மரணம் தான் தண்டனை. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் எல்லாவற்றையும் நம்ம கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்தார். He died the death that what we should have died. நாம் மரிக்க வேண்டிய அந்த மரணத்தை அவர் அனுபவித்து அந்த சிலுவையில் அவர் சரீர மரணம் மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பாதாளத்துக்குள்ளே கடந்து போனார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பாருங்க, வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 12ஆம் வசனம் வாசிக்கிற திரும்பி 1 Peter 3:18ல, ஏனெனில் கிறிஸ்துவ நம்மை தேவனில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர் பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களுக்கு ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை கொண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வ காலத்தில் நோவா பேலை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேலையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசி ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு எங்க போகிறார் அப்படின்னா அவர் வந்து காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கும்படியா பாதாளத்துக்குள்ளே கடந்து போகிறார். அப்ப நம்ம அடைய வேண்டிய தண்டனையை அவர் அந்த முழுமையாக அவர் அடையக்கூடியவராக இருக்கிறார். அவர் எல்லாரும் பாவம் செய்தவர்களாக இருந்த பொழுது பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை அவர் மீது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும் போது பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. He knew no sin but he was made sin because for us. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமானார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. மார்க் 10வது அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையின் பின்பகுதியில் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்கவும் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது ஒரு நோக்கம் இருக்கிறது என்றால் அவர் அந்த சிலுவையிலே மரிப்பதற்காக வந்தார். அவர் சிலுவை மரணத்தை குறித்த உயிரோடு இருக்கிற நாட்களிலே தன்னுடைய சீசர்களோடு கூட அழகாக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்.
அவர் படக்கூடிய பாடுகளை குறித்து, மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, இப்படி எல்லா காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முன்னாடியே பேசி கொண்டு வருகிறார். பட் இந்த காரியம்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னா, உங்களையும் என்னையும் மீட்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே மரித்தார். He wanted us to come closer to God. தூரமா இருந்த நம்மை தேவனிடத்திலே சேர்ப்பதற்காக, ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நமக்காக அவர் மரிக்கிற தேவனாக காணப்படுகிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிக்கும் போது, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, அப்ப அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். Why did he die? அப்படின்னா he wanted us to come closer to God. ஆண்டவர் பக்கமா வரணும்ன்றதுக்காக. ஆனா பாவம் நம்ம இடத்துல இருக்கிற வரைக்கும் நாம தேவனிடத்துல வர முடியாது. Sin will never bring us closer to God. அது வந்து தேவனிடத்தில் பிரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சரி, பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கிறது. பாவம் நம்மை தேவனிடத்தில் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனோடு நெருங்கிய ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா, இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கப்படணும், இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் நீக்கப்படணும்னா இந்த பாவத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்துல நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். So he carried all our sin on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கூட சுமந்தார். அவர் சுமந்தது நோக்கம் என்ன? நாம் வந்து பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. பாருங்க, இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக் என்னன்னா, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் a religion, it is a relationship. இது வந்து ஒரு மதம் அல்ல, இது ஒரு உறவு. It's a relationship between you and God. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். If Jesus did not die on the cross, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அவர் மரிக்கவில்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற அந்த உறவு, அவர் அப்பா என்று அழைக்கிற அந்த உரிமை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க தேவனை போய் அப்பா அப்படின்னு சொல்றோம். But how are we calling so boldly அப்பான்னு சொல்றோம்னா, ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான அந்த ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். He has given us the right. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல உங்களுடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்படியான பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, ஜான் 1:12 வாசித்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். God gave them the authority. We called as the children of God. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். எப்போ? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. இந்த சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறவர்கள், எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிற வாழ்க்கையில ஒரு உறவு ஏற்படுது. தேவனை அப்பா என்று அழைக்கும்படியான ஒரு புத்திர சுவிகாரம் கிடைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்படியான அதிகாரம் கிடைக்கிறது. அப்போ தூரமா இருந்த நம்ம இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, he just brought us closer to have a relationship. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்றால் இந்த உறவு நமக்கு கிடைத்திருக்காது. The second thing, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, he died to reveal the love of God. பாருங்க, தேவன் நம்மை நேசிக்கிறார் உண்மைதான். பட் அந்த அன்பை பாருங்க, he just proved it on the cross of Calvary. இது நம்முடைய வாழ்க்கையில நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, ரோமன்ஸ் சாப்டர் 8 verse, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். What is demonstrating his love?
நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அழகா நடத்திட்டு வர, அவருடைய காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்திட்டு வர. பட் அவருடைய அன்புடைய உச்சக்கட்டம் எங்கே அப்படின்னா, இஸ் ப்ரூவிங் தட் ஹி லவ்ஸ் எவரிஒன் இன் திஸ் வேர்ல்ட். உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார் அப்படின்ற ஒரே ப்ரூஃப் என்னன்னா, he gave his son Jesus Christ on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கும்படியாக பிதாவாகி தேவன் ஒப்புக் கொடுக்கிறார். இதான் வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம், ஜான் 3:16 வாசித்தீங்கன்னா, the gospel, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world, அதாவது உலகத்திலே அன்பு கூர்ந்தார். எப்போ? நம்முடைய சொந்த குமாரனை கொடுக்கும்போது. He gave his son and said, I love you. நமக்காக மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். It's not an ordinary thing to die for somebody else. God did it. எதற்காக? அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக. So why did Jesus die? To demonstrate the love of God. அப்ப இந்த லவ் பார்த்தீங்கன்னா ரோமர் 8வது அதிகாரத்துல பால் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 32ஆம் வசனத்துல, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அல்லாதிருப்பது எப்படி? இந்த லவ் ஆஃப் காட் என்னன்னா, நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். உங்களுக்காக, எனக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்திருக்கிறார். God's love is so much that he gave only begotten son. அப்ப இப்ப பால் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அல்லாதிருப்பது எப்படி? இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவன் நமக்காக கொடுத்துட்டாருன்னா அப்ப மற்ற எல்லா காரியம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் வேல்யூபிள் கம்பேரிங் டு ஜீசஸ் கிரைஸ்ட். தி மோஸ்ட் வேல்யூபிள் திங் அப்படின்னா பர்சன் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே நமக்காக ஒப்பு கொடுத்த பிறகு நம்ம உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் தேவன் தருகிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த ஒரு சாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் தட் God demonstrated his love. God demonstrated his love on the cross of Calvary. So his love is so much that he gave his only begotten son. அவர் சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறாரு. மற்ற எல்லாவற்றையும் கொடுக்க அவராலே ஆகும். பட் அன்பு பாருங்க எப்பவுமே நிரந்தரமானதாக இருக்கிறது. உலகத்தினுடைய எந்த காரியம் பாருங்க it doesn't change the mind of God. He loves us. அது நித்தியமான ஒரு அன்பாக இருக்கிறது. பாருங்க இவர் சொல்லும்போது 36ஆம் வசனத்தில் சொல்லும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறார். உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு குரலாலே ஒற்று ஜெயக்குழுவலாக இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் அப்படி சொல்லிட்டு வாட் எவர் இஸ் பாசிபிள், உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவங்கள், உலகத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள், உலகத்துடைய பாடுகள், உலகத்தில் வரக்கூடிய காரியங்கள், வாட் எவர் யூ மைட் பி ஃபேஸிங் ஆர் ஐ மைட் ஃபேஸ், எல்லாவற்றிலும் கூட ஒரு அஷூரன்ஸ் என்ன அப்படின்னா, வசனம் சொல்றது, கர்த்தராகிய இயேசு, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். There is a love relationship. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு அன்பின் உறவு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த உலகத்துடைய காரியம் எதுவுமே பிரிக்க முடியாது. Love of God is so much. அதனால we can trust God and we can go to God in any situation. எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு இடத்துலையும், எந்த ஒரு நேரத்திலையும் ஆண்டவரை போக முடியும். உலகத்தை பார்த்தீங்கன்னா it is full of problems. உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நிறைந்த உலகம். உலகத்தை பார்க்கும்போது we don't have hope. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல. How will the days be? இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்? இப்படி பல சிந்தனைகள் நமக்குள்ள வந்தாலும் ஒரு அஷூரன்ஸ் என்னன்னா, God's love is the same. His love is eternal. அவர் நமக்கு இந்த நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார்.
அநீதி உள்ளவர்களாக இருந்தால் நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். எதற்காக? தேவனிடத்திலே சேர்க்க முடியாது. அடுத்து ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார்? தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார் என்றால், புதிய சிருஷ்டிகளை உருவாக்குவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். The death of Jesus Christ பார்த்தீங்கன்னா, it produces a new creation. ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதியவனை இந்த உலகத்துக்கு ஆண்டவருடைய மரணம் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. பாருங்க, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, வாட் இஸ் தி திங்னா, நியூ கிரியேஷன். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்ப இந்த நியூ டெஸ்டமெண்ட்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு அந்த மரணத்தினால என்ன நடந்துச்சு அப்படின்னா, God created his children. அவருடைய பிள்ளைகளை உருவாக்குற, புதிய சிருஷ்டிகளை உருவாக்குகிற. He creates people to testify about his love. நீங்களும் நானும் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறோம். Jesus Christ's death பாருங்க, it's not ordinary thing, it transforms our life. நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. He brings us closer to him. அவர் அருகிலே தேவன் நம்மை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். Nothing can separate us from the love of God. இப்போ என்னன்னா, he has made us a new creation. நம்ம ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். You must understand and know that you are a new creation. Old things have gone away. பழைய சிந்தனையிலே, பழைய காரியத்திலே வாழ்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. உங்களை ஒரு புதிய சிருஷ்டியாக, அவருக்குரியவர்களாக மாற்றும்படிக்குதான் ஆண்டவராகிய இயேசு மரித்தார். இதை தொடர்ந்து வாசிக்கும்போது சொல்லப்படுற இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். திரும்பி நான் வசனத்தை வாசிக்கிறேன். இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். That means we are separated from God, we are not reconciled to God, we are away from God. இப்போ இயேசுவின் மரணத்தினால we have been reconciled to God. அந்த reconciliation வந்த பிறகு பாத்தீங்கன்னா, he has given us a ministry of reconciliation. ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ மனம் திரும்பின ஒரு பாவி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பாவி, அவனுடைய வாழ்க்கை பாருங்க மாற்றப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா, அவன் தேவனுக்காக எழும்பக்கூடியவனாக இருக்கிறார். If you are truly saved, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருடைய அன்பை நீங்க சொல்ல ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா, because you have tasted. If God could have forgive your sins, God could have forgive my sins. When I see somebody living a life just like what I was living earlier, then I can know. என்ன தெரியுமா, என்னை மன்னித்த ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. And you are a new creation. Now you know what Jesus has done for you. You know what the word of God has done in your life. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை என்ன செய்ததுன்னு உங்களுக்கு தான் தெரியும். You know that it's a very personal thing. It's something very personal. Something in your heart. உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியம் பார்த்தீங்கன்னா, it is a relationship. It brings you closer to God. ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தந்தார். It is an experience. The death of Jesus Christ. Why did Jesus Christ die? To make us new creations. இன்னொரு காரியத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நியூ கிரியேஷன் என்றால் என்ன? இவர் சொல்றாரு, பால் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துல 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும்
நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினாலே இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட இடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பு பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவி நான். இந்த நியூ கிரியேஷன் அப்படின்னா பாவியா இருந்த என்ன ஆண்டவர் பரிசுத்தவனா மாற்றிட்டார். அநீதி உள்ளவனா இருந்த என்ன கர்த்தர் நீதி உள்ளவனா மாற்றிட்டார். He brought a transformation. அப்ப பாருங்க, இந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர் சொல்லும் போது சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். God has kept you or appointed you for this ministry. ஆண்டவர் உங்களுக்கு ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்னா give thanks to God. Amen. Hallelujah. உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி he has trusted you. நீ உண்மையா செய்வ அதை செய்வ அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, உங்களை ரட்சித்து இந்த காரியத்தை ஆண்டவர் கையில கொடுத்திருக்கிறார். The new creation பாருங்க cannot keep quiet. He has to tell about the salvation that he has received. நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை உங்களால மூடி மறைக்க முடியாது. It will just come out. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பியிருக்கிறேன், என் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு, நான் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்ற காரியம் உங்க இருதயத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துட்டே இருக்கும். It will make you say, I should live a life that will please God. ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை தான் நான் உலகத்துல வாழணுன்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள தானாக உருவாகும். It is the work of the Holy Spirit. அப்பதான் இவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியினர் என்ன சொல்றாரு, அவர்களிலே பிரதான பாவி நான். பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு வந்தார். வந்தவர் என்ன பண்ணார், புதிய சிருஷ்டியை உருவாக்கிட்டார். பாவியா இருந்தவனை பரிசுத்தவனா மாத்திட்டார். தேவனுக்கு தூரமா இருந்தவனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றிட்டார். அநீதியா இருந்தவனை நீதி உள்ளவனா மாற்றிட்டார். அசுத்தமானவனை பரிசுத்தவனா மாற்றிட்டார். இப்படி நிறைய காரியத்தை தேவன் செஞ்சிருக்கிறார். Now we must maintain that holiness and live a life that please God. இந்த காரியங்களை புரிந்து கொண்டு ஆண்டவருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை கொண்டு நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. வசனத்தை கேட்டு உடைய பிள்ளைகள் எல்லார் மேலே உடைய கருத்தை வைங்க, ஆசீர்வதிங்க அப்பா. ஜூம்ல பார்த்து வசனத்தை கேட்ட பிள்ளைகளை கூட கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் எடுத்திருக்கிற தீர்மானத்தில் உறுதியாக இருந்து உமக்காக இடத்தை பிரகாசிக்க ஒரு கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. இவர்கள் வீட்டுக்கு செல்லும்போது சுகமாய் வீட்டுக்கு கடன் செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை வசனத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தையாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்னும் சாகலாம் இருப்பதாக.